ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். மண்சட்டியிலே செய்ய போகிறோம். நல்லா வதக்கி அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மண்சட்டியை நம்ம சூடாக்கிக்கலாம். வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்காண்டி இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்ருங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் சீக்கிரம் வதங்கும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு இப்போ நான் வதக்குறேன். இப்போ 1 கிலோன்னா நீங்கள் டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் இது பெரிய நீளமாக இருக்குது. ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன மிளகானா 2 மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். மூணு கிராம்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இஞ்சியும் பூண்டு இதிலே வதக்கி அரைக்கிறதுனால அரைக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் தனியாக நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ மண்சட்டி சூடாயிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1 மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் குழம்பு பொடி சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வதக்கி விடுங்க.
அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனோட சேரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி. இவ்வளோ திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுபடி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அப்புறம் மறுக்கா தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியது. கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ சுவையான சிக்கன் குழம்பு தயார்.